ஆம், உலகெங்கும் பரந்து வாழுகின்ற தமிழ் நல்லுறவுகளுக்கு வணக்கம். ஆம், என்றும் வளமை போன்று உங்கள் ஏகே தாசன். இன்றைக்கு நாங்கள் கரம்பொன், அதாவது மேலை கரம்பொன் முருகன் ஆலய தேர் திருவிழாவிலே நிற்கின்றோம். ஆம், இந்த தேர் திருவிழாவிலே இன்னொரு பல காட்சிகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக கண்டுகொள்ளலாம். ஆம் உறவுகளே, இதை கண்டு கழியுங்கள், பார்த்து மகிழுங்கள். புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உறவுகளே, இங்கே உள்ளூரிலே தேர் திருவிழாவுக்கு ஆலய சூழலுக்கு வராதிருக்கின்ற உறவுகளே, இந்த ஏகே தாசன் என்ற தளத்தினூடாக நீங்கள் இதனை கண்டு கழித்து மேலைக்கரம்பொன் முருகப்பெருமானுடைய இஷ்ட சித்திகளை பெற்றேகும் வண்ணம் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் ஏகே தாசன் குழுமத்தினர்.
ध्रुवकारकस्य भगवताः महावल्लिकजवल्लेर्षमेध मृगमूर्धुषामिन्न प्रदोक्षवकर्मार्थमाध्याह्ने नागदर्शनकाले वेदोक्तमन्त्रपुष्पां
எல்லாம் அல்ல ஊர்காவல்துறை கரம்பன் மேற்கு மேலே கரம் வந்து அருள்பாலிக்க உள்ளார். இத்தகைய இந்த நேரத்திலே அன்பார்ந்த பக்த அடியார்களே, முருகப் பெருமானுடைய மற்றும் விநாயகர் பெருமானுடைய தேர் வடத்தினை பிடிப்பது அரோகரா அரோகரா. பக்தர்களுடைய அரோகரா என்ற முழக்கத்துடன் தடைகளை எல்லாம் உடைத்து அருள்பாலிக்கும் முருகப் பெருமானை வேண்டிக் கொண்டு இங்கே இந்த வேளையிலே முருகப் பெருமானும் சித்திர தேரிலே அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரிலே எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள்பாலிக்கும் வண்ணம் இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். கருடவா கணபஞ்சாவி திரபுலக்ஷ்மி மகாலட்சுமி சமேத ஸ்ரீமன் மகாவிஷ்ணு சமூக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முழக்கத்துடன் பிடித்து அடியவர்கள் நம்பெருமானுடைய பாதக்கமலங்களை சிறந்தாட்டி பணிந்து என்னை நன்றே இறைவன் படைத்தனன் தன்னை நன்றே தமிழ் செய்யுமாறு என்ற வாக்கு கிழங்க இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு கரம்பன் முருகமூர்த்தி ஆலய தேர் திருவிழாவிலே தேரடி வர்ணனை செய்வதற்கு கிடைக்கப்பெற்ற அந்த பாக்கியம் எம்பெருமானுடைய பெருங்கருணைக்கு நன்றி கொண்டு ஆறில் நடந்தோள் வாயாரும் வாழத்தை கூறு செய்த நிலையில் வாழ்ந்து குடம் வாழ்ந்த செவ்வாழ் எமனை வாழ்ந்த யாருடன் நடந்து வாழ்ந்த மாறிலா அவனை வாழ்ந்த வாழ்ந்த சீரடியார் எல்லாம் என்று சொல்லி கரம்பன் பிரதேசத்திலே வீற்றிருக்கின்ற ஏற்பட்டு இணைந்திருக்கின்ற முருகப்பெருமானின்
எந்த சேனல் எங்க அந்த காசிவரை இந்த மாயை தனது மாயினாலே மயக்கினான். அந்த பெரிய நவமணிகளை இந்த மாயை தனது மாயினாலே அசக்தி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளை பாக்கியங்களை பெற்றுக் கொண்டார். மூத்த மகன் சூரவன், இளையவன் சிங்கமாக சூரன் என்று சொல்லி இந்த மூன்று அகிலங்களே போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. காரணம் படக்கு படக்கு என்று சொல்லுவார்கள். ஆகவே இப்பொழுது தேவர்கள் எல்லோரும் எப்பெருமானம் சென்று முறையிடுகிறார்கள். எப்பெருமானே, இந்த அசுரனுடைய கொடுமையை தாங்க முடியவில்லை. இருக்கிற தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக உருவெடுக்கிறார். அந்த ஆறுமுக பெருமான் சூரனை சங்காரம் செய்வதற்காக அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதார பலனின்படியே அங்கே சந்தாரத்துக்குரிய அனைத்து காரியங்கள் நடக்கின்றன. இந்த 6 குழந்தைகளையும் காட்சியை பெண்கள் வளர்த்து வருகிறார்கள். ஒன்றப்பாக்கு ஒன்று அளவிலே சுவைந்ததாக பலவிலிருந்து வளர்த்து வருகின்றது. நல்ல நல்ல சொற்ற சீரந்த குழந்தைகள் ஒருவர் அடைய இந்த குழந்தைகளுக்கு அனுப்பினாய். அதற்காக இதை
தடவி காவல் பொழுது அந்த 6 குழந்தைகளும் ஒரு உடம்பாக ஒரு உருவமாக உருவமெடுத்து 6 முகங்களோடு மண்ணின் கயங்களோடு அந்த கண்டப்பெருமான் கைகளில் அங்கே தோற்றுவிக்கப்படுகிறார். அந்த அவதாரத்தின்படியே சூரன் சஞ்சாரம் நடக்கிறது. சூரன் முருகனை ஒரு குழந்தை என்று எண்ணுகின்றான். கட்சியப்பர் கந்த புராணத்திலே அழகாக கூறுகின்றார். இந்த முருகன் பெருமானை ஒரு அற்புதமான ஒரு குழந்தை ஒரு சிறு பிள்ளை இவனா எல்லோரு சண்டைக்கு வருகிறானே என்று ஏராளமான இந்த சூரவன்மை முருகனை பார்த்து வெட்டுகிறார். இவ்வாறு சூரன் முடிவிட்டார் என்று அந்த நோக்கத்திற்காக சூரனுடைய இரண்டாம் புலை என்று அங்கே சூரனுக்கு காட்டு வளர்ந்து அந்த வடிவத்தை உற்று நோக்கிறான். நோக்கியவன் அழுகிறான். அந்த முருகப்பெருமானுடைய அந்த உயரிய வடிவத்தை பார்த்து அழுகிறான். இது அழகாக கட்சியப்பர் சொல்லுகிறார். பரிசுவை உணர்ந்தேன் எம்பெருமானே, உன்னை நான் ஒரு குழந்தை பிள்ளை வாழப்பா இருந்தேன். உனது வடிவம் இவ்வளவு பெரியா? அந்த வடிவம் பாத சுவடுகள் பூமியை தொட்டவாறும் தலை முடி அந்த ஆறாய வெளியை தொட்டவாறும் அவ்வாறு ஊரோகத்தையும் வானோகத்தையும் இணைக்கின்ற அந்த பெரிய வடிவம் எனது வடிவம் என்று முருகப்பெருமான் தனது உண்மையான வடிவத்தை சூரனுக்கு காட்டுகிறான். சூரன் இருந்த திட்டம் மனம் பாருங்கள். ஆனால் பாருங்கோ சொல்லுவார்கள் பெரியவர்கள், கெடு குடி சொற்கேளாது, கெடு குடி சொற்கேளாது. சூரனுக்கு குடிப்பயனின் அழிவு வந்துவிட்டது. ஆலவம் அழிவினது அழிவுடி. அவருக்கும் இந்த கரம்பன்மாள் மக்கள் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மங்கள இசையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மணியம் குழுவினர் இளநே இவ்வாறு இந்த மகோத்சவத்திலே பல்வேறுபட்ட அடியார்கள் பல்வேறு உதவிகளை, அன்னதான உதவிகளை, சரீர உதவிகளை, பொருள் உதவிகளை, பண உதவிகளை வாரி வாரி எம்பெருமான் ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த மகோத்சவ காலத்திலே எம்பெருமான் ஆலய வருவார்கள் பக்தாக்கள் சார்பாகவும் இந்த கரம்பன்பாள் முருகன் அடியார்கள் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் நன்றிகளை கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அந்த இந்திரனுடைய அந்த தேவகுலத்தை காப்பதற்கு முருகப்பெருமான் அங்கே இறந்திருந்தார். இறங்கி அங்கே போர் நடக்கிறது. திருப்பெரு வடிவத்தை காட்டிய பின்னாலும் சூரன் மனம் மாறியதாக இல்லை. அங்கே போர் 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 என்று போர் முழங்குகின்றது. வானம் அதிர்கிறது. சூரிய சந்திரன் எல்லா கிரகங்களும் துளர்கின்றன. அப்படி ஒரு மாயாஜால போரை தனது தவ வலிமையினாலே சூரவன்மன் முருகப்பெருமானோடு நிகழ்த்திக் கொண்டிருந்தான். மானாக, மயிலாக, நெருப்பாக, காற்றாக என்னென்ன வடிவங்களில் எல்லாம் வர வேணுமோ அந்தந்த வடிவங்களில் எல்லாம் வந்து முருகப்பெருமானோடு சூரவன்மன் போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அத்தனை வடிவங்களையும் பகத்தறிகின்றது எம்பெருமான் கந்தப்பெருமானுடைய ஞானாசக்தியாகி அந்த ஞானவே இறங்கி பிறக்கின்ற குழந்தை உயிராகியவர்களே இன்றைய சமூக வரலாறுகள் அனைவரான பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயம். வருங்காலங்களிலே பெரியோர்களை நீங்கள் சந்ததிகளுக்கு சமய வரலாறுகளை ஒட்டப்பட்டும் சமய கதைகளை நாடகங்களின் ஊடாக எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆலயத்திலே அந்த காலத்திலே அந்த வரலாற்றை மனிதர்கள் வரலாற்றை கொண்டு வர வேண்டும். இதற்கு ஆலய சமூகத்தார்கள் ஒத்துழைப்பு வர வேண்டும் என்று கண்டனத்தை கூறி இப்பொழுது பிறந்தவர்களை காத்துவிட்டார் கந்தப்பெருமான். அதற்கு பதிலாக தெய்வேந்திரன் முருகப்பெருமானுக்கு பரிசு கொடுத்தார். தனது வளர்ப்பு மகனாகிய விவேகானந்தரை அங்கே முருகனுக்கு மனம் அறிவாற்றத்தார்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்திய நன்னாடு 2 வங்க முழுமை கடைப்பிடித்த அன்பு
வருமான கட்டாக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் முருகன் அடியார்களுக்கும் என்றும் உங்களில் ஒருவராக கரம்பன் பட்டனாக மகா வித்தியாலயத்தினுடைய ஆசிரியராக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் இந்த ரதோற்சவத்தை அன்றைய கொடியேற்றத்தையும் இன்றைய தேசிய விழாவையும் நீங்கள் ஏ.கே. தாசன் என்று யூடியூப் தளத்திலே அடித்தால் இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் என்ற அந்த செய்தியிலையும் எனது தனிப்பட்ட யூடியூப் தளம் AKTHASAN தாசன் என்ற அந்த தளத்தை அடித்து இன்றைய தேர்தல் விழாவுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்களுக்கும் சொல்லுங்கள், வீட்டிலே இன்று வராதவர்களும் பார்க்கலாம் என்ற அந்த மகிழ்வான செய்தியை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பின் அமைப்பாளர் தேரடி வர்ணனை தொகுப்பாளர் என்றும் உங்கள் அன்பின் ஆசிரியர் A.K. தாசன். நன்றி, வணக்கம்.